ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கேன் தெரியுமா? நாம் வந்து திங்கச்சந்தை பக்கத்தில் கலா பியூட்டி பார்லருக்கு தான் நான் வந்திருக்கேன். இங்கே என்னென்னா, இவங்க வந்து ஒரு புதுசாட்டு ஒரு எம்ப்ராய்டரி தையல் மிஷின் ஒன்று வச்சுருக்காங்க, வாங்கியிருக்காங்க. அதை தச்சு கொடுத்துட்ருக்காங்க. இப்போ அந்த மிஷின் எப்படி வேலை செய்யுது, என்ன யாது, எனக்கும் ஒரு ப்ளவுஸ் தைக்கணும். அதுக்காக நான் இங்கே வந்தேன். ஃபஸ்ட்டு வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பெரிய கேட்லாக் தராங்க. அதில் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த கேட்லாக்கை பார்த்து நமக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்குன்னா, நம்ம அதை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டா போதும். எனக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு. அவங்க அதை அப்படியே அந்த கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணுறாங்க. ஃபீட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம கொடுக்குற ப்ளவுஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அழகாக தைச்சி தராங்க. அது வந்து நமக்கு என்ன டிசைன், அதில் அந்த கேட்லாகில் என்ன டிசைன் இருக்கும், அந்த டிசைன்லாம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. ப்ரைடலுக்குள்ளது, சும்மா ஏதாவது ஃபங்க்ஷன் வேர் போடுறது, சிம்பிளாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி, அப்படி ஒரு நிறைய ஒரு நூற்றுக்கணக்கான டிசைன்ஸ் அதில் இருக்குது. 2-3 கேட்லாக் வச்சுருக்காங்க. அதில் டிசைன் நம்ம எப்படி சொல்லியிருக்கோம், நம்ம கழுத்து நமக்கு இப்படி வரணும், அந்த எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்தா அதே மாதிரி அவங்க அதில் கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணி அதே மாதிரி பண்ணுறாங்க. உண்மையிலே இது வந்து நம்ம கையில் செய்கிற எம்ப்ராய்டர் மாதிரி இருக்காது. இதில் வந்து அந்த ஜரி நூல், மற்றபடி அந்த த்ரெட்டு வந்து ஒரு மாதிரி பட்டு மாதிரி ஷைனிங்காக அந்த மாதிரி இருக்குது. டிசைனும் பெர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம எந்த ஒரு நூலும் எலும்பியோ எதுவுமே இல்லாமல் பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த கழுத்துலேயும் கையில் கூட நமக்கு அழகாக அதை பண்ணி தராங்க. இப்போ அதில் வந்து நிறைய இப்போ வந்து ப்ரைடல் ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவங்கள்ட்ட வந்து நிறைய பேர் வந்து அவங்களுக்கு நிறைய ஆர்டர் கொடுக்குறாங்க ப்ளவுஸ்லாம். ஏன்னா வந்து தையலுக்கும் அவங்க பெரிய ரேட்டாக எதுவுமே வாங்கலை, ரொம்ப கம்மி ரேட்டில் தான் வாங்கி தராங்க. அவங்க வந்து அந்த ப்ளவுஸ் வந்து நம்ம வந்து இப்போ டெய்லர்கிட்ட கொடுத்து நமக்கு எப்படி எந்த கழுத்து அளவு வேணும் எப்படின்னு ஒரு சும்மா ஒரு அவுட்லைன் நம்ம வரைஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா இவங்களே டெய்லர் வச்சுருக்காங்க. அந்த டெய்லர்கிட்ட கொடுத்து நாம் எப்படி நமக்கு கழுத்தெல்லாம் எவ்வளோ வேணும், நமக்கு வீதி எவ்வளோ வேணும், கை எவ்வளோ நீளம் வேணும், எல்லாமே நாம் கொடுத்துட்டோன்னா பெர்ஃபெக்டாக அவங்க நம்ம ப்ளவுஸில் அந்த டிசைனை அழகாக வரைஞ்சி நமக்கு கொடுத்துட்றாங்க அவங்களுக்கு. அப்புறம் அவங்க வந்து ஒரு லைட் மாதிரி ஒன்று இருக்குது, அதை வச்சு அப்படியே ஸ்கேன் பண்ணுறாங்க. அப்படியே ஸ்கேன் பண்ணி அந்த கம்ப்யூட்டரை வந்து அப்படியே அந்த அந்த இதுக்கு கொண்டு வராங்க. நமக்கு டிசைனும் அதை அப்படியே பார்த்து அதில் ஃபீட் பண்ணி எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கும்போது அப்புறம் ஆன் பண்ணிட்டாங்கன்னாங்களும் அந்த டிசைன் அதுவே அழகாக போடுது. நம்ம பக்கத்தில் உட்காரணும் கூட அவங்களுக்கு வேண்டாம். அது என்னென்ன ஸ்கேன் பண்ணியிருக்கோ அந்த டிசைனை கிச்சு கிச்சு கிச்சுன்னு அழகாக தைச்சிருது. அப்படியே ஃபினிஷிங் வந்து சான்ஸே இல்லை, அவ்வளோ ஒரு அருமையான ஃபினிஷிங். இப்போ அவங்க பார்த்தா அந்த டிசைனுக்கு தக்கவாறு அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ வந்து நல்ல பெரிய டிசைன் கையில் அப்படின்னு சொன்னால் 700, 800 அந்த ரேட்டில் தான் போடுறாங்க. மறுபடியும் நம்ம ஆரி ஒர்க்கு அதெல்லாம் பண்ணினா நமக்கு வாஷ் பண்ண முடியாது. அந்த அந்த ஒர்க்கு அந்த அந்த பாசி அந்த இதெல்லாம் வந்து கிறிஸ்டல்லாம் வந்து நமக்கு எப்படின்னா உடனே அது ஒரு மாதிரி ஆயிடுது, நூல் கலண்டு வந்துடுது, அந்த கோல்டு பீட்ஸ்லாம் அப்படியே கீழே விழுந்துருதுல்ல. இது வந்து நமக்கு வாஷ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு ப்ராப்ளமே வராது. ஆரி ஒர்க்கை விட இது ரொம்ப நல்லா இருக்குது. அதை விட நமக்கு ரேட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது. நார்மலாக ஒரு ப்ளவுஸுக்கு 500 வாங்குகிறாங்க. ப்ரைடல் ப்ளவுஸு ரொம்ப ஹெவியாக அவங்க கொடுத்துருக்காங்க, நிறைய ஒர்க் இருக்கிறதுனால அவங்க அதுக்கு மட்டும் 700 வாங்குகிறாங்க. இப்போ வாங்கி அதை அழகாக ஸ்டிச் பண்ணி இப்போ உங்களுக்கு இப்போ ப்ளவுஸை வந்து அவங்கக்கிட்டே நீங்கள் தைக்க கொடுக்கணுன்னா கூட அவங்க ஒரு நல்ல ஒரு டெய்லர் வச்சுருக்காங்க, அவங்க நல்லா தைச்சி தருவாங்க. அதே மாதிரி அதிலேயே வந்து பியூட்டி பார்லரும் சேர்ந்தே தான் இருக்குது. அவங்க பியூட்டிஷியனும் பண்ணுறாங்க, எல்லாமே ஃபேஷியல், த்ரெட்டிங், ஹைட்ரா ஃபேஷியல் எல்லாமே நல்ல முறையில் சிறந்த முறையில் விலை கம்மியாக பண்ணி கொடுக்குறாங்க. கல்யாண மேக்கப்பு, கல்யாண ஆர்டர் எல்லாமே எடுத்து அவங்க செய்கிறாங்க. பர்த்டே பார்ட்டி, ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் மேக்கப் பண்ணுறது எல்லாமே அவங்க நல்ல பர்ஃபெக்டாக கரெக்ட் டைமுக்கு அழகாக பண்ணி கொடுத்துட்றாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ப்ளவுஸ் ஏதாவது தைக்கணும், கல்யாணத்துக்கு, மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு, உங்களுக்கு உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு ட்ரெஸ் தைக்கணும், மேக்கப் பண்ணணும், அப்படி எதுவாவது எதுனாலுமே நம்ம ஒரே இடத்துல அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். அவங்கள வந்து நமக்கு இங்கே ஒன்று, டெய்லருக்கு ஒன்று, மேக்கப்புக்கு ஒன்று அப்படி நமக்கு தேவையே இல்லை. எல்லாமே 2மே அவங்க ஒரே இடத்துல பண்ணுறாங்க. மெஹந்தி பண்ணி கொடுக்குறாங்க, எல்லாமே பண்ணி கொடுக்கறதுனால கண்டிப்பாக இந்த இடம் உங்களுக்கு பிடிக்கும். அதுவும் கரெக்டாக இது எங்கே இருக்குன்னா, நீங்கள் திங்கச்சந்தை பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நேர் நின்று பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் பெரிய பேனர் வச்சுருக்காங்க. அது உள்ளே போனீங்கன்னா அதுதான். அவங்க பார்லரும் ரொம்ப ஹைஜீனிக்காக ரொம்ப நல்லாயிருக்கு. அவங்களும் ரொம்ப கனிவானவங்க. உங்களுக்கு என்னென்ன தேவைன்னாலும் கரெக்டாக உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறாங்க. அதனால்
கண்டிப்பாக ஒரு தடவை அவங்க பார்லரில் போய் நீங்கள் விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன்.